ஒன்றும் இல்லை. அதே போல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உயர் பதவியான துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு. அதுல நம்மளோட கருத்து என்னங்க? எனக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர். எனவே அவர் அந்த பதவிக்கு வந்திருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழராக அங்கே போயிருக்கிறப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நாம் எதிர்பார்க்குறேன். செயல்பட்ட பிறகு தான் தெரியும். நான் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்றது. இதுக்கு முன்னே இருந்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க, ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க. அட்லீஸ்ட் இவராச்சும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாங்களே. அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துருவாரு. அவர் மேல்தமையினுடைய தலைவர் அவ்வளோதான். அவரால் இருக்குதா? அவர் ஒன்று இல்லைன்னா கேள்விகள் கேட்டார்னா சாதகமான கேள்வி அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அந்த கேள்வி கேட்க சொல்லுவார். அவ்வளோதான் முடியவரால். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்த்துக்கிறப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றாரு, அவங்க கட்சி அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாரா இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பை சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால இந்த கேள்வி இது மாதிரி அக்கப்போர் எத்தனையோ பேர் சொல்லிக்கிறோம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனதுக்கு வரும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. தாமிரபரணி ஆத்த வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுகவை சாரும். தாமிரபரணி ஆத்த திமுக தலைமுழுகிடுச்சுன்னு நயினார் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. நயினார் புது பதவிக்கு வேகமாக இருக்காரு. அவர் சட்டசபையில் எப்படி இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ வந்து மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977 எமர்ஜென்சி குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னா தாவேகா தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிள்னு கொடுத்ததே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவரு தான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காருங்க விஜய். அதுக்கு எனக்கு நல்லா சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்கள் பணியை நாங்கள் செய்வோம்.